இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறகவரை பொரியல், பாவக்காய் புளிக்குழம்பு. இது ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு சிறகவரையை இந்த மாதிரி இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே தட்டு வச்சு அவரைக்காய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு நைட்டே ஊற வச்சு நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே டைமில் வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு அவரைக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்து இறக்கலாங்க. அருமையான சுவையில் சிறகவரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்புக்கு வரமல்லி 2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 4, கருவேப்பிலை சிறிதளவு போட்டு நல்லா வெறும் வாணல்லையே நல்லா வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் அதே வாணலில் செக்கில் ஆட்டிய கல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், நல்லா சூடான பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கின பிறகு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இந்த அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து நல்லா கலக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பாவக்காயை தனியாக நாம் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு, வெந்தயம் தாளித்து வெங்காயம் சிறிதளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். புளியில் சிறிது நேரம் நல்லா வெந்த பிறகு நாம் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவு கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு இறக்கலாங்க. அருமையான சுவையில் பாவக்காய் புளிக்குழம்பு, சிறகவரை பொரியல், ஸ்நாக்ஸுக்கு நிலக்கடலை ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.